நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்துல ஒன்றும் இல்லை, போலீஸு சொல்லுங்க என்ன என்ன ஃபீல் நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு ப்ரோ மூவி. மற்றபடி அந்த கொலை அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ல எப்படி பண்ணிருந்தாங்க? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ்ல எப்படி நாங்கள் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நல்லா தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதுவும் கெஸ் பண்ணீங்களா படத்தை இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து ஒரு நல்ல ஃப்ளோவில் போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, போரிங்லாம் இல்லை. நான் இன்னைக்கு படம் பார்த்தேன். ஒரு ஹாரர் த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் த்ரில்லரு. நல்லா இருக்குது படம், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்காரு, டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம், படம் பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. த்ரில்லிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒவ்வொரு இதுவும் நீங்கள் நல்லா இருந்தது, எதிர்பார்க்காத ஒரு இதாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் நம்ம இது பண்ற மாதிரி இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனா நம்ம ஒருத்தவங்க கெஸ் பண்ணிட்டே இருப்போம். கெஸ் பண்ணீங்க அதுவும். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாரையுமே நம்ம கெஸ் பண்ண முடியல, இவங்க தான் அப்படின்னு நம்ம இது பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. செகண்ட் ஹாஃப் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கடைசியா தான் ரிவீல் பண்ண முடியுது. நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ட்ரெய்லர்ல வந்து அந்த வாய் கிழிச்ச ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு. அது நிறைய இருக்கு, அதுதான் மெயினே. நம்ம அது வெளியே சொன்னா அது அந்த த்ரில் இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைகள், ஏன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் முக்கியமான இதே. ஒரு குழந்தைய வச்சு இது பண்ணியிருக்காங்க, அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. மூவி நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. 150 மூவின்றப்போ சரத்குமார் சாருக்கு ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்குது. சும்மா போரிங்காக போகிற மாதிரியும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து என்னென்ன நல்லா வெயிட் பண்ணி மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. போரிங் இல்லை. மியூசிக் மற்றபடி மைல்டாக இருக்குது. பாட்டு எதுவும் இல்லைன்றது ஒரு இதுதான். எதனா ஒன்று லைட்டாக எதனா அந்த பாப்பாக்காக எதனா ஒரு மியூசிக் எதனா கொடுத்துருக்கலாம். மற்றபடி இன்வெஸ்டிகேஷன்றப்போ நைஸ் தான். த்ரில்லிங்காக, அதான் படம் த்ரில்லிங்காக நல்லா இருக்குது. நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்ப நம்ம கெஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒன்றா பண்ணியிருப்பாங்க, அந்த நீங்கள் கெஸ் பண்ணீங்களா? அவங்க தான் இருந்தாங்க கடைசியில் எப்படி? இல்லை, கெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கெஸ் பண்ண அவங்க தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ட்விஸ்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் பார்க்கும்போது இவங்களாம் இருந்திருக்க முடியாதுன்னு நினச்சோம், அதே மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்கு சார். என்ன பிடிச்ச படத்தில் உங்களுக்கு? கிரைம் த்ரில்லர்ஸ். அது கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொண்டு போயிருக்காங்க. எதுவும் போர்டிங்காக ஃபீல் ஆச்சா? போர்ல அடிக்க ஃபீல் ஆச்சு. அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஆமாம் இருந்துச்சு சார். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. கொஞ்சம் என்ன ஒன்றும் கொஞ்சம் எமோஷனல் இல்லை. ரெண்டாவது மியூசிக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். இன்னொன்று வந்து படத்திலோட அங்கங்கே சின்ன ஒரு ட்ராக்ல வந்து காமெடி கொஞ்சம் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. படத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எப்படி இருந்துச்சு? அதுவும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. அது ரெண்டாவது இன்னும் ஒரு பாட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இதில் எதுவுமே இல்லை. ஜாலியாக ஒரே மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருக்கனால இடையில ஒரு பாட்டு, இடையில ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சொல்ல வரல. இது இருந்தாலும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஃபேமிலி மேட்ச். ட்விஸ்ட்லாம் ஓகே, பரவாயில்ல பார்க்கலாம். இல்லை அது மாதிரி கண்டுபிடிக்க முடியல, அது யாருன்றது. கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா இதில் சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அதில் இது கலையரசன் அவரோட நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கும். ஏன்னா அவர் இப்போ இது புது ரோலாக இருந்துச்சு அவருக்கு, ஆனால் இது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இதை படம் ஃபுல்லாக இருக்கு. அங்கங்கே ஒரு சீன்ல காட்டுவாங்க, ஏன்னா பேக் ஸ்டோரி அவங்களோட இதுவெல்லாம் காட்டுறப்ப அது நல்லா இருக்கு. அது படம் நல்லா இருக்கு, சைலண்டாக இருக்கு. படம் சைலண்ட் த்ரில்லர் இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்னங்க இல்லை, ட்விஸ்ட் மேல் ட்விஸ்டாகவே இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதாவது ஒரு சைக்கோ இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக எடுத்து கட்டுறாங்க, அதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்கு, நல்லா. என்ன நடக்க போய் யாருன்னு தெரியல, அப்புறமா ட்விஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, நான் சரத்குமார் தான் நினச்சேன் ஆக்சுவலாக, ஆனால் அவர் இல்லை. அப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சரத்குமாரோட 150th ஃபிலிம் ரியலி அவர் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட அதிகமாகவே பண்ணியிருக்காரு. முக்கியமாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் இது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா சார் இருந்துச்சு. அடுத்தடுத்து த்ரில்லர், அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது, சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஷோ அது ரொம்ப சார் அதுதான் எக்ஸ்பெக்டபிள். நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்வெஸ்ட்மென்ட் படத்துல வந்து இவன் தான் கொலையாளி நம்ம கெஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆமா வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க, லாஸ்ட் வரைக்குமே வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர்ல வந்து படத்துல அந்த வாய் கிழிச்சு அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஆமா, எவ்வளவு பயமா எவ்வளவு இதா த்ரில்லிங்கா இருந்துச்சு. இல்ல படத்துல பாக்கும்போதே பசங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை விட அதிகமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படத்துல ஏதோ சோஷியல் சொல்லிருக்காங்க. சோஷியல் மெசேஜஸ் மீன்ஸ் அப்படி எதுவும் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஓகே. சரத்குமார் சாருக்கு வந்து இது ஆப்டானது தான். ஸோ நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்கு. ஸோ சார் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆனதுனால இன்னும் நல்லா இருக்கு, பெட்டராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பயங்கரமாகவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி த்ரில்லர் ஃபிலிம்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு பிளட் வந்து அப்படி இது பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஸோ நார்மலாக இருக்கு, பயப்படவே வேண்டாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. இல்லை அது வந்து கொஞ்சம் ஒரு 2 இடத்துல மட்டும் அப்படி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப்ல அப்படி இல்லை. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ளோவாகவே போயிட்டு இருந்தது. ஸோ தெரியல, போரிங்லாம் கிடையவே கிடையாது, நல்லாவே பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்டான ஃபிலிம். மியூசிக் பேக்ரவுண்ட் சரத்குமார் சாருக்கு வந்து சூட் ஆயிருக்கு. அதுதான் 150 ஃபிலிம்னால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் சாரை வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க, அவருக்கு இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே காமிச்சிருக்காங்க.